டு ஆல். இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஆர்ஆர்பி எக்ஸாமில் ஜென்ரல் சயின்ஸ் கொஸ்டின் எப்படி வந்து அட்டன் பண்ணுறது, லூசன் புக்கில் உள்ள டாபிக்ஸை வந்து ஃபுல்லாகவே வந்து தமிழில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு டாபிக் கொடுத்துருக்கேன், யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் ஒரு டாபிக் எடுத்திருக்கோம். இந்த டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் நான் கீழே வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆர்ஆர்பி எக்ஸாமில் இது வரைக்கும் எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் சேர்த்து யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷனில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குவிஸ் இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்கன்னு அந்த குவிஸ் அட்டன் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோஸ் வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் குவிஸ் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே நோட்ஸ் எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் நம்ம ஓல்டு கொஸ்டின்ஸ் கவர் பண்ண மாதிரி இருக்கும், நம்ம படித்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ். இதில் வந்து நம்ம முக்கியமாக என்ன கேட்பாங்க அப்படின்னா யூனிட் கேட்பாங்க. அதாவது ஒரு லெங்க்த்தோட யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனில் கேட்பாங்க. இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. மொத்தம் வந்து 2 டைப் ஆஃப் யூனிட் இருக்குது. ஒன்று வந்து ஃபண்டமெண்டல் யூனிட் இருக்குது, இன்னொன்று வந்து டெரைவ்டு யூனிட் இருக்குது. ஃபண்டமெண்டல் யூனிட்டு மொத்தம் வந்து 7 டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து என்னென்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து லெங்க்த்தோட யூனிட் என்னென்னா மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து மாஸோட யூனிட் வந்து கிலோகிராம்னு சொல்லுவோம். டைம் வந்து யூனிட் வந்து செகண்ட்னு சொல்லுவோம். இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அதாவது கிலோகிராம், மீட்ரு, செகண்ட் இதெல்லாம் நம்மளுக்கு சிம்பிளாக தெரியும். நெக்ஸ்ட் வந்து கரண்ட்டோட யூனிட் என்ன அப்படின்னா ஆம்பையர். டெம்பரேச்சரோட யூனிட் என்ன அப்படின்னா கெல்வின். எல்லாம் டிகிரி செல்சியஸ்ன்னு போடுவாங்க, ஆனால் டெம்பரேச்சரோட யூனிட் வந்து கெல்வின்னு கரெக்டானது. அதான் வந்து ஃபண்டமெண்டல் யூனிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து லூமினஸ் இன்டென்சிட்டி கேன்லா. அதே மாதிரி அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து மோல் அப்படின்னு சொல்லி யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. இதோட சிம்பிள்ஸ் ரொம்ப முக்கியம். லெங்க்த் வந்து மீட்டர், அதாவது ஸ்மால் எம் போடணும். கிலோகிராமுக்கு வந்து கேஜி, டைம் வந்து செகண்டு, எலக்ட்ரிக்கல் கரண்ட்டு கேபிட்டல் ஏ, டெம்பரேச்சர் கேபிட்டல் கே. அதே மாதிரி லூமினஸ் இன்டென்சிட்டி வந்து கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் சி ஸ்மால் டி, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோல் வந்து எம்ஓஎல் அப்படின்னு போடுவோம். இது வந்து ஃபண்டமெண்டல் யூனிட்டு. அந்த ஃபண்டமெண்டல் யூனிட்டை தவிர 2 சப்ளிமெண்ட்ரி யூனிட்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா ரேடியன்கிறது வந்து பிளேன் ஆங்கிளோட யூனிட் வந்து ரேடியனு. இதே வந்து சாலிட் ஆங்கிளோட யூனிட் வந்து ஸ்டெர் ரேடியன். மொத்தம் 7 ஃபண்டமெண்டல் யூனிட் இருக்குது. இது வந்து கொஸ்டின்ஸாக கேட்டிருக்காங்க. மொத்தம் எத்தனை ஃபண்டமெண்டல் யூனிட் இருக்குன்னு கேட்பாங்க. 7 ஃபண்டமெண்டல் யூனிட் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃபண்டமெண்டல் யூனிட்லேருந்து நம்ம டெரைவ் பண்ணி கொண்டு வரது என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெரைவ்டு யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் டெரைவ்டு யூனிட்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஃபோர்ஸுங்கிறது வந்து ஃபோர்ஸ் வந்து நம்ம கிலோகிராம் இன்ட்டு, அதாவது மாஸ் இன்ட்டு அக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கிலோகிராம் இன்ட்டு அக்சலரேஷன் வந்து மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே சேர்த்தது தான் வந்து நம்ம நியூட்டன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மாஸ் இன்ட்டு அக்சலரேஷன் வந்து ஃபோர்ஸு. இது வந்து நம்ம டெரைவ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுனால இது வந்து டெரைவ்டு யூனிட்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஒர்க்குங்கிறது என்னென்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ், அதான் வந்து ஒர்க்கு. இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ், டெரைவ்டு யூனிட்ஸில் வந்து ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்லேருந்து டெரைவ் பண்ணி வரதுனால இது வந்து டெரைவ்டு யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வேறு என்னெல்லாம் வந்து லெங்க்த்தை வச்சு வேறு என்னெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா லைட் இயர். அதாவது லைட் இயருங்கிறது வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை லைட் இன் 1 year இன் வேக்கம். அதை வந்து லைட் இயர்னு சொல்லுவோம். அதோட வேல்யூ என்ன அப்படின்னா 9.46 × 10⁵ மீட்டர். அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் வந்து 1.5 × 10⁻11 மீட்டர். 1 பேராசெக் வந்து 3.26 லைட் இயரில் வரும். 3.06 × 10⁻16 மீட்ரு. நாட்டிக் மைலுங்கிறது எவ்வளோ அப்படின்னா 1852 மீட்டர். இதே ஃபீட்லனா 6076 ஃபீட்டு, 1852 மீட்டரில் சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து 1 மைக்ரான்ங்கிறது 10⁻−6 மீட்டர். 1 ஆங்ஸ்ட்ராங்கிறது வந்து 10⁻−10 மீட்டர். இது எல்லாமே வந்து லெங்க்த்து, எவ்வளோ டிஸ்டன்ஸுங்கிறது. இப்போ லைட் இயரை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து டிஸ்டன்ஸை தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். 1 லைட் இயருங்கிறது 9.46 × 10⁻15 மீட்டர். இதை மறந்துடாதீங்க, இது வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி மாஸில் வந்து இப்போ வந்து 100 கிலோ இருந்துச்சுன்னா குவிண்டாலு, 1000 கிலோ இருந்துச்சுன்னா மெட்ரிக் டன்னு. அதே மாதிரி 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் ஏஎம்யூ கேட்பாங்க. அட்டாமிக் மாஸ் யூனிட்டுங்கிறது என்னென்னா 1.66 × 10⁻−27 கிலோகிராம். 1 ஸ்லக்குங்கிறது வந்து 14.59 கிலோகிராமு. 1 பவுண்டுங்கிறது 0.4537 கிலோகிராமு. 1 சந்திரசேகர் லிமிட்டுங்கிறது 1.45 டைம்ஸ் தி மாஸ் ஆஃப் தி சன். ஸோ அப்படின்னா என்னென்னா 2.8 × 10⁻30 கிலோகிராம் தான் வந்து 1 சந்திரசேகர் லிமிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டைமு, ஒரு சோலார் டேயில் வந்து 86,400 செகண்டு. ஒரு இயருங்கிறது 365 நாள். அதுக்கப்புறம் லூனார் மந்த்துங்கிறது 27.3 சோலார் டேஸுங்கிறது ஒரு லூனார் மந்த்துன்னு சொல்லுவோம். 1 ட்ராபிக்கல் இயருங்கிறது
டோட்டல் சோலார் எக்லிப்ஸ் அக்கர்ஸ் அது வந்து ட்ராபிக்கல் இயர்னு சொல்லுவோம். லீப் இயருங்கிறது வந்து பிப்ரவரியில் வந்து 29 டேஸ் வந்துச்சு அப்படின்னா அது வந்து லீப் இயர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இந்த ப்ரிஃபிக்ஸஸ் பார்த்து வச்சுக்கோங்க. டெசிமல்னா 1/10, சென்டினா 1/100, 1/1000 அப்படின்னா மில்லி, மைக்ரான்னா 10⁻⁻6 வரும், மைக்ரோனா 10⁻⁻6 வரும், நேனோனா 10⁻⁻9, பிக்கோனா 10⁻⁻12, ஃபெம்டோ அப்படின்னா 10⁻⁻15, ஆட்டோனா 10⁻⁻18, ஜெப்டோனா 10⁻⁻21, யாக்டோ அப்படின்னா 10⁻⁻24. ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இது அந்தளவுக்கு முக்கியம் இல்லை, இருந்தாலும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டைமென்ஷன். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் டைமென்ஷனல் ஃபார்முலா கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எம்எல்டி சிஸ்டம், அதாவது எம்எல்டி இந்த இதில் நம்ம எழுத சொல்லுவாங்க. டைமென்ஷன் ஃபார்முலா கொடுத்து இதில் எழுத சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வால்யூம் பாருங்கள், வால்யூமோட யூனிட் வந்து மீட்டர் கியூபு. அதில் வந்து மீட்டர் கியூப் மட்டும் வருது. இதில் இந்த எம்ங்கிறது என்ன அப்படின்னா மாசு, எல்லுங்கிறது வந்து லெங்க்த்து, டீங்கிறது வந்து டைமு. இப்போ வந்து வால்யூமில் வந்து மீட்டர் கியூப் மட்டும் இருக்கனால எம்முக்கு மேலே வந்து 0, அதாவது மாஸ் கிடையாது அந்த யூனிட்டில், லெங்க்த்து மட்டும்தான் இருக்குது, அதாவது மீட்டர் மட்டும்தான் இருக்குது. ஸோ லெங்க்த்தில் கியூப் போட்டுக்கிறோம், டைம் கிடையாது, 0. இப்போ டென்சிட்டி பார்த்துட்டிங்கன்னா கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எம்முக்கு மேலே வந்து 1 பர் மீட்டர் கியூப்னு போடுறோம்ல, அது வந்து மேலே வந்துச்சு அப்படின்னா 10⁻⁻3 வந்துடும். ஸோ அதனால தான் ml⁻−3ன்னு போடுறோம். அதில் டைம் எதுவும் கிடையாது, டென்சிட்டியில் டைமுங்கிற சிம்பிளே வராது. ஸோ அதனால் டி வந்து 0 அப்படின்னு போட்டுக்கிறோம். இந்த மாதிரி எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. வெலாசிட்டியோட யூனிட் வந்து மீட்டர்/செகண்ட், அக்சலரேஷன் வந்து மீட்டர்/செகண்ட்², ஆங்குலர் வெலாசிட்டிங்கிறது 1/t, மொமெண்டம்ங்கிறது மாஸ் m/v அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாத்துலேயும் ஒவ்வொரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. ப்ரெஷரோட யூனிட் கேட்குறாங்க, ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் கேட்குறாங்க. இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம். ஒரு நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த 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 வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸில் லூசன் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து பார்த்துருக்கோம். இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு கீழே குவிஸ் 50 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த குவிஸ் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி எக்ஸாமில் இது வரைக்கும் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸுமே அதில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த டாப்பிக்கில் வந்து சப்போஸ் நீங்கள் குவிஸ் வந்து உங்களால் நிறையா ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னா மறுபடியும் திரும்ப அட்டன் பண்ணுங்கள். ஒரு 2 தடவை அட்டன் பண்ணிங்க அப்படின்னா அந்த உள்ள 50 கொஸ்டின்ஸுமே வந்து உங்களுக்கு மெமரைஸ் ஆயிரும். ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, இல்லை அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து ஆர்ஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.